வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய டூத் ப்ரஷ் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம பணத்தை சேமிக்கலாம். அது எப்படின்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 1ங்க, நம்ம வீட்டில் நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணுறது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னாக்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக ரிமூவ் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃப்யூம் தாங்க நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த பர்ஃப்யூமை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னாவே போதும். சூப்பராக வந்து நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ இதுக்காக நம்ம வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர்லாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்ககிட்ட இருந்தால் அது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த பர்ஃப்யூமை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி உடனே தான் நான் உங்களுக்கு வந்து இதை க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டன் துணியை வச்சு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ இன்ஸ்டண்ட்டாக துடைக்க வந்து நல்ல ஈஸியாக இருக்குது. பட் உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2ங்க, நம்ம வீடுகளில் அலுமினிய பாத்திரம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பாத்திரம் வாங்கின உடனே சும்மா கழுவிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. பாத்திரம் வாங்கிட்டு வந்த உடனே அதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிக்விடோ இல்லை வந்து சபீனா பவுடர் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டு நம்ம மற்ற பாத்திரங்களை நல்லா தேய்ச்சி கழுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வந்து கழுவுங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த அலுமினிய பாத்திரம் செய்யும்போது அந்த அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் மேலே வந்து ஒட்டியிருக்கும். ஸோ நம்ம அதை கவனிக்காமல் அப்படியே நம்ம சமைக்கும் போது நம்மளோட ஃபுட்டுலையுமே அது வந்து கலந்துருங்க. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து வாஷ் பண்ணும்போதே பார்த்திங்கனாக்கா அதோட கலர் வந்து மாறும். அதாவது நம்ம நார்மலாக பாத்திரம் விளக்கும் போது நுரை வந்து வெள்ளை கலரில் வரும் இல்லையா, ஆனால் இந்த பாத்திரத்தை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா அந்த நுரை வந்து ஒரு மாதிரி அழுக்கு கலரில் வந்து வருங்க. அதே மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது உங்களோட பாத்திரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து விழாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து அதில் அலுமினியம் வந்து இருந்திருக்குன்னு. ஸோ நல்ல கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதோடய சமைச்சோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு தாங்க கெடுதல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னாக்க இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடுகளில் சாதம் வடித்த கஞ்சி வச்சுருப்போம் இல்லையா, அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணியை ஒரு நாள் ஃபுல்லாக இதில் வந்து ஊற்றி ஊற வச்சிடுங்க. ஸோ அப்போ இன்னும் கூட ஏதாவது அலுமினியம் வந்து மேலே இருக்குது அப்படின்னாக்க அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அலுமினியம் வந்து இருக்காதுங்க. ஸோ நம்ம வந்து பயப்படாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 3ங்க, நம்ம வீடுகளில் வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய இந்த டூத் ப்ரஷ் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் இருந்தபடியே மணியை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு இல்லை ஒரு பாத்திரமே நம்ம விளக்கக்கூடிய அந்த லிக்விடை ஊற்றி வைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அது வந்து கீழே வந்து விழுந்தோ இல்லை நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னாக்க அதை வந்து எப்படி ஒட்டலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய பவுல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓட்டையாக இருக்குது. ஸோ இதை வந்து தண்ணியுமே பிடிச்சி காட்டியிருக்கேன். எந்த அளவுக்கு தண்ணி நிற்காமல் கீழே வருதுன்னு பாருங்கள். ஸோ இதை நான் வந்து ஒட்டுறதுக்காக என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ் தாங்க நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல உடஞ்சிருக்குதோ அந்த இடத்த ஈவனாக ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லைட்டர் எடுத்துக்கோங்க. லைட்டர் எடுத்துகிட்டு டூத் ப்ரஷோட அடிப்பகுதியில் வந்து என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி மெல்ட் ஆகுறது என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்க இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2 சைடையும் ஒட்டுற மாதிரி இப்போ நான் இழுத்து ஒட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த கேப் நம்மளுக்கு அடைஞ்சிருச்சு அப்படின்னாவே போதுங்க. ஸோ நமக்கு வந்து ஒழுகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், திரும்பவும் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு லைட்டாக வந்து ஒட்டி விடுங்க. நீங்கள் வந்து இந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து ரொம்ப நீங்கள் வந்து உருக்கி இதில் வந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா ஒட்டி வராது. ஏன் அப்படின்னாக்க ரொம்ப திக்காக நீங்கள் வந்து அதை ஒட்டிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து அடையாது. ஸோ இப்போ நம்ம கேண்டில் வந்து எப்படி உருகி கீழே அப்படியே மொத்தமாக இருக்கும்போது நம்ம தேய்ச்சா வந்துடுது இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 கேப்புக்கு இடையில வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுங்க. இப்படி பண்ணும்போது நல்லாவே வந்து ஒட்டிக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த உள் பகுதியிலையுமே நம்ம வெளியில் வந்து மெல்ட் பண்ணி தானே நம்ம வந்து ஒட்ட வச்சோம். ஸோ அந்த சூடு கொஞ்சம் இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், லைட்டாக இந்த இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து சீல் ஆகிடும்.
ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா சூப்பராகவே நம்ம வந்து ஒட்டி எடுத்துட்டோம். இது நான் உங்களுக்கு வந்து தண்ணியுமே பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுலில் நம்ம தண்ணி பிடிக்கும் போது எந்த அளவுக்கு வந்து தண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து கீழே வந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு தண்ணி கூட கீழே வராத அளவுக்கு சூப்பராக வந்து சீல் ஆகிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் நம்ம உடஞ்ச இந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தை நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. புதுசாக வாங்குறதுக்கு பதிலாக அந்த பணத்தை நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாமா? அதே மாதிரி நம்மளோட நெயில் பாலிஷ்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சைட்லலாம் வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வேஸ்லினை வந்து நம்மளோட கை விரல்களில் சைடில் எல்லா பக்கமும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுங்க. நெயில் பாலிஷ் போடும்போது கொஞ்சம் கூட அதில் வந்து ஒட்டாமல் வரும். அப்படியே இன்கேஸ் நீங்கள் வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னாலும் சரிங்க, சூப்பராக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து சைடில் ஒட்டாதபடிக்கு நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ சின்ன குழந்தைங்களாம் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒட்டும். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ நான் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியே காட்டுறேன். இப்போ இந்த வேஸ்லின் போட்ட இடத்துல நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம தொடச்சோம் அப்படின்னாவே போதும், சூப்பராக வந்து நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ குழந்தைங்க வந்து தானாக போட்டுக்கிறாங்க, இல்லை குழந்தைங்களுக்கு நம்ம போடும்போது அவங்க வந்து கையை ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது எல்லா பக்கமுமே நெயில் பாலிஷ் வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த வாஸ்லின் அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒட்டாமல் சூப்பராக பண்ணிடலாங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 5ங்க. நம்ம வீடுகளில் நெயில் பாலிஷ்லாம் போட்டதுக்கப்புறமா அது காய்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அவசரமான நேரங்களெல்லாம் போடும்போது நம்மளுக்கு காய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்போது அது வந்து அலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து உங்களோட விரல்களை ஒரு 10 செகண்ட் வச்சிங்க அப்படின்னாவே போதுங்க. அதுக்கப்புறம் அந்த நெயில் பாலிஷ் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்வளோ தொட்டு பார்த்தாலுமே பார்த்திங்கனாக்க அந்த நெயில் பாலிஷ் வந்து ஒட்டவே இல்லை. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன இந்த 5 டிப்ஸுமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க.